படம் ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் யாருன்னு சொல்லிட்டு தெரியல. அவருக்கு தான் மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டண்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையாக இருக்கு. சிவகார்த்திகேயன்லாம் நினச்சிருந்தாங்க சும்மா வந்து ஜாலியாக குடும்ப படம், சும்மா வந்து சிரிப்பு காட்டி தன்னை தானே ஒரு கிண்டல் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்து நிற்கிறார். வில்லனுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சிவகார்த்திகேயன் ஈக்குவலாக கொடுத்துருக்குறாங்க. செம்மையாக இருக்குது. கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட்டு. விஜய்க்கு எப்படி ஒரு துப்பாக்கியோ, சிவகார்த்திகேயன் வந்து நல்லா அருமையாக இருக்கு. கம்பேக். ஆமாம், அவருக்கு தான் கம்பேக் இந்த படம். மிகப்பெரிய ஒரு கம்பேக். படத்தில் லேக் இருக்குதுங்களா? லேக் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்குது. மற்றபடிலாம் தாராளமாக வந்து பார்க்கலாம். படத்தில் ஒன்லைனாக என்ன சொல்ல வராங்க? ஒன்லைன் என்ன சொல்ல வர்றாங்க? கமர்ஷியல் படம். ஒன்லைன் என்ன சொல்கிறாங்க? நிறைய சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இல்லை, படம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு கன் கலாச்சாரம் வந்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து படத்தில் ஒரு ஒன்லைனாக எடுத்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்டோரி லைன் வந்து நல்ல ஸ்டோரி லைன். பிகாஸ் உங்களுக்கு இந்த கன் கல்ச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாஸில் ரொம்ப நிறையா இருக்கும். நிறைய வெப் சீரிஸ்லாம் பார்த்துருப்பீங்க, மிர்சாப்பூர் அப்படி இப்படி நிறைய வெப் சீரிஸ் பார்த்துருப்பீங்க. ஏன்னா போகிற வரவங்கிட்டலாம் அங்கே கன் இருக்கும். ஒரு மல்லிகடைக்கு கூட நம்மளால ஒழுங்காக போக முடியாது. ஸோ அதே கல்ச்சர் தமிழ்நாட்டில் வந்தால் அது எப்படி இருக்கும், அப்படி வரக்கூடாதுன்னு தடுக்கிற ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும், அதை வந்து நம்ம எஸ்கே வச்சு சிவகார்த்திகேயனை வச்சு அவருக்கு வந்து ஒரு மென்டல் டிஸார்டர் ப்ராப்ளம் இருக்குது. அதை வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே கதைக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து அதை அழகாக டேக்கிள் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு 4 கண்டெய்னர் வந்து ஃபுல் ஆஃப் கன்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. பார்டரில் தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வந்துருச்சு. அதை எப்படி வந்து டெமாலிஷ் பண்ணுறாங்க அப்படின்றத சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸும் நல்லா இருக்கு. கஜினிக்கு அப்புறம் ஒரு டிசார்டர் வச்சு எடுத்துட்டு போயிருக்காங்க படத்தை. அது படத்துல கஜினிக்கு அதுவும் அப்படிலாம் இருக்கு. அதுவுமே ஒரு டிசார்டர் மாதிரி தான் இருக்கு. டிசார்டர் மாதிரினா அது வந்து என்னன்னா அதை வச்சு ஒரு ஹீரோயிசமா பயன்படுத்திக்கிறாங்க. தவிர அவருக்கு வந்து ஒரு பிரச்சனை அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக சொன்ன படம் ஒன் டைம் வாட்ச் நல்லா இருக்கு. வில்லனுக்கும் ஸ்டண்ட் மாஸ்டருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆட்சி. பெரிய இயக்குநர்கள்லாம் தொடர்ந்து அவர் படங்கள்லாம் வந்து செலக்ட் வருது. அந்த வரிசையில ஏன் வந்துருவாரா இந்த படத்தை பார்க்குறப்ப? அதான் சொல்றேன், அவர் ஒரு கம்பேக் கொடுத்தாரு. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி படம் கூட எடுத்து ரொம்ப அதுக்கப்புறம் ஆக்சுவலா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம ஏஆர் முருகதாஸ் கொடுத்த ஹிட்னா நீங்கள் தமிழில் எதை சொல்லலாம், துப்பாக்கியை சொல்லலாம். துப்பாக்கி, கத்தி, அதுக்கப்புறமா ஒன்றும் அவருக்கு மிகப்பெரிய ஹிட்லாம் இல்லை. திஸ் இஸ் அ கம்பேக் தான். ஆக்சுவலாக இதில் ஒரு செட் பேக் இருக்குது. கம்பேக்காக இருந்தாலும் ஒரு செட்பேக்னு சொல்லி தான் ஆகணும். பாட்டு எதுவுமே நல்லா இல்லை. ஒரு பாட்டு கூட நெஞ்சில நிக்கல. மற்றபடி பாத்தீங்கன்னா இல்ல எதுவுமே பாட்டு நீங்க உட்காந்து ரசிச்சு பாக்குற மாதிரிலாம் இல்ல. அதே மாதிரி இன்ட்ரோ சீன் வந்து கொஞ்சம் சிவகார்த்திகேயனுக்கு நல்லா கொடுத்துருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு அமரன் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கிட்ட கொடுத்துட்டு நான் சிவகார்த்திகேயனை பார்க்க போறேன். ஸோ அப்போ அந்த ஃபேன்ஸ் மத்தியிலையும் வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அந்த இன்ட்ரோ சீன் வந்து கொஞ்சம் அந்த ஆப்ட் ஆகலையோன்னு எனக்கு தோணுது. மற்றபடி ஸ்டோரி இஸ் ஓகே, ஸ்க்ரீன் பிளே இஸ் ஓகே. சிவகார்த்திகேயன் நடிப்பை பத்தி நம்ம சொல்ல தேவையில்ல. அவரு பிச்சு பெடல் எடுக்கிற ஒரு ஆளு தான். அதே மாதிரி அவருக்கு இருக்கிற கிரேஸை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸோட ஃபேன்ஸ் நிறைய வச்சுட்டு இருக்கிறவர் யாருன்னா உண்மையாலேயே வந்து சிவகார்த்திகேயன் சொல்லலாம். ஏன்னா விஜய் எல்லாம் எங்கேயோ போயாச்சுங்க, அவரே ஊரை விட்டு போயிட்டாரு. துப்பாக்கி ஆல்ரெடி குத்தாச்சு. இங்க படமே துப்பாக்கி கதை தான். ஒரு படம் இருக்குல்ல, 4 பெட்டி இறக்கி வச்சிருக்காங்க, ஃபுல்லா துப்பாக்கி தான். ஸோ ஒரு மிகப்பெரிய ஃபேன் கிரேஸை வந்து சிவகார்த்திகேயன் வச்சுட்டு இருக்காரு. அதுவும் ஃபுல் ஆஃப் யூத். அதை பார்க்கும்போது எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவ்வளோ ரசிகர்கள் விஜய் அஜித்தை தாண்டி ஒரு சிவகார்த்திகேயன் ஒரு மிகப்பெரிய மாஸ் ஆக்டர் கிடையாது. ஒரு சின்ன இதுல இருந்து பெர்ஃபார்ம் பண்ணி வந்த ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய யூத் சப்போர்ட் இருக்குன்றது ஒரு ஆச்சரியமான விஷயம். மனமார வாழ்த்துக்கள் தான். நல்லா இருக்கு, நல்லா படம் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு அமரன் டூன்னு சொல்லலாம், துப்பாக்கி டூன்னு சொல்லலாம். அந்த மாதிரி படம் வேற லெவல். இந்த மாதிரி ஸ்கிரிப்டை எடுத்தாருன்றதே ஒரு பயங்கரமாக யோசிச்சிருக்காரு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே படம் வேற லெவல். வில்லனும் எஸ்கேனும் ஃபைட் பண்ணுற சீன்ஸ் வந்து ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி இருந்துச்சு. பாட்டு வந்து எஸ்கேக்குனாலே அனிருத் ஸ்பெஷலாக பண்ணுவார். இதுலேயுமே அப்படியே பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அந்த தங்கப்பூவே பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஹீரோயினும் எஸ்கேனும் வர சீன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பர். அவங்களுக்கும் 2 பேருக்குமே கெமிஸ்ட்ரி செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பர். ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் தான் 2 பேருக்குமே. செம்மையாக இருக்குது படம். தேங்க்யூ. இதுலேயும் பேசிட்டு பாடணுமா இல்லை அப்படியே பாட்டை பாடினா போதுமா? அதுலேருந்து எடுத்துப்பீங்கல்ல. எஸ்கே அண்ணன் ஃபேனு, நான் போட போகிறேன் டியூன்னு. எஸ்கே அண்ணன் தாங்க திரை உலக டான்னு. டான்னு இன்னா டான்னு, அண்ணன் வேற மாதிரி டான்னு. எங்க அண்ணன் தாங்க சூப்பர் ஹியூமன் பீன்னு.
ஆடுவாரு சீனா பாடுவாரு தேனா எங்க இளைய தளபதி அண்ணன் வந்தா சரவெடி ஏஆர் முருகதாசே கொட்ட போது காசே அனிருத்து பாட்டு எப்போவுமே ட்ரீட்டு ட்ரீட்டு ட்ரீட்டு. கண்டிப்பா படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுது. எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. அதுக்கேவா படம் சூப்பரா இருந்துச்சுண்ணா. ஆக்டிங் வேற லெவல், சூப்பரா இருந்துச்சு. ஆக்ஷனும் செம்மையா இருந்துச்சு. ஒரு பேஷண்ட் அஃபெக்ட் ஆனப்ப அந்த பேஷண்ட் எப்படி இருப்பாங்க அதுவும் சூப்பரா நடிச்சிருந்தாங்க. கண்டிப்பா ஃபேமிலியா வந்து பாருங்க, நல்லா என்டர்டெயின்மெண்டா இருக்கும். எல்லாரும் அந்த ஒரு டைலாக் அப்ப வில்லனோட கம்பேக் அப்ப எல்லாருமே செம்மையா கத்துனாங்க, ஜாலியா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சுண்ணா. விஜய் துப்பாக்கி கொடுத்தது ஒர்க் அவுட் ஆயிருக்கா? கண்டிப்பா சூப்பரா இருந்துச்சு கதை. படம் வந்து 500 கோர்ஸ் கிராஸ் ஆகுமா? இல்ல எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்துச்சு. எல்லாருக்கும் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவே இருக்காதுல்ல. இல்ல உங்களுக்கு தெரியும்ல, ஒரு ஒப்பீனியன் தெரியும்ல, படம் வந்து ஒரு ஆளா வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எல்லா சீக்வென்ஸுமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா பேலன்ஸ் பண்ணி சூப்பரா பண்ணிருந்தாங்க. இந்த படம் காமன் ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பா. ஆனா ட்விஸ்டும் இருக்கு கடைசியில. நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. வில்லனுக்கு செமையா பிஜிஎம் போட்டிருந்தாங்க. ஹீரோக்கும் நல்லா போட்டிருந்தாங்க. பட் அந்த வில்லன் கம்பேக் மியூசிக் செமையா இருந்துச்சு. படம் சூப்பரா இருக்குங்கண்ணா. அனிருத் மியூசிக் வேற லெவல். ஏஆர் முருகதாஸ் மூவினாலே என்னைக்குமே பிளாக் பஸ்டர் தான். படம் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவரோட ஹியூமர் சென்ஸ் இருக்கு. காமெடின்னு சொல்ல முடியாது, அவரோட ஹியூமர் சென்ஸ் இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஃபைட் ஆக்ஷன், அது மட்டும் தான். இந்த வாட்டி ஆக்ஷன்ல பேசிட்டாருமா. செகண்ட் ஹாஃப் ஃபைட் அவங்க ஸ்டைல் செம்மையா இருந்துச்சுண்ணா. எல்லாருமே ஃபைட் நினைச்சா பயப்படுவாங்க, ஆனா ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு எல்லாமே. நல்லா உண்மையிலே நல்லா இருக்கு படம். நீங்க பார்த்துட்டு வந்து கூட இந்த ரிவ்யூ போடுங்க. நெக்ஸ்ட் ஷோ புக் பண்ணிட்டு இந்த ரிவ்யூ நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உண்மையிலே நல்லா இருக்கு. துப்பாக்கி கொடுத்ததுக்கு ஒர்க் ஆயிருக்கு. இதுமாரி AK-47 தான் டைரக்டா. எஸ்கே உண்மையிலே ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு. சாங்ஸில் டான்ஸ்லாம் அந்த மாதிரி ரொமான்டிக் எப்பயுமே சொல்ல வேணாம், காமெடி சொல்ல வேணாம், ஹியூமர் சொல்ல வேணாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிளாஸ்ட் உண்மையிலே விது ஜமால் லெவலுக்கு கொடுத்துருக்காரு. அவர் பயங்கரமா எப்படி பண்ணாரு உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும். சத்தியமா பிளாஸ்ட் உண்மையிலே. அப்படிலாம் இல்லை, யாரும் எஸ்கேவே சொல்லிட்டாரு ஆடியோ லான்ச். அது சும்மா எவனா பொருளே கலப்புறோம் கலப்பிட்டு தான் இருப்பான், எதனா ஒரு நெகட்டிவிட்டி கலப்பணுன்ட்டு. அவர் எஸ்கே தான், விஜய் தான், ஏகே தான், அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். அவருக்குன்னு ஒரு தனி ஒரு ஃபேன் பேஸ் இதை பார்த்தல எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு, அவ்வளோதான். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். ஏஆர்எம் கம்பேக் உண்மையிலே. அணி உண்மையிலே நல்லா பிஜிஎம்லாம் பிளாஸ்ட் கொளுத்தி விட்டாப்புல. ஓகே, தேங்க்யூ. நான் ஃபேனே இல்லை ஜி, நான் படம் பார்க்க வந்துச்சு. ஓகே, மேட்ரு என்னன்னா, படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் லவ் போர்ஷன் வந்து கொஞ்சம் ட்ராகிங்காக தான் இருக்குது. ரியாலிட்டி அதான். அந்த சீன்ஸ் கொஞ்சம் கட் பண்ணியிருக்காங்க. கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குது. பட் ஆனால் படமாக பார்க்கும்போது ஒவ்வொரு சீனும் சின்ன சீனும் ரொம்ப லென்த்தாக எடுத்திருக்காங்க. அது மேபி ஸ்லோவாக ஃபீல் ஆகலாம். செகண்ட் ஹாஃபில் போட்ட எஃபர்ட்டை கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் போட்டிருந்தா மேபி படம் சூப்பராக இருந்திருக்கும். படம் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் அந்த சீன்ஸ் ட்ரிம் பண்ணியிருந்தா. அதான் சீன் ரொம்ப இழுத்துருக்காங்க ப்ரோ. ஒவ்வொரு சின்ன சீனையும் இழுத்து படாடின்ற ஃபீல் வரும்போது பீக் ஆகிருக்கு படம். மற்றபடி படம் செகண்ட் ஹாஃப் ஆக்ஷன் சூப்பராக இருக்கும். ஆக்ஷன் எல்லாம் வில்லன் தான் மெயின் ப்ரோ. வில்லன் இந்த படத்துக்கு இல்லை, எல்லாத்துலேயும் வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தாவே படம் ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்கும். இந்த படத்தில் பக்காவாக இருக்குது. நம்ம முருகதாஸ் மட்டும்தான் அவரை பக்காவாக யூஸ் பண்ணுறாரு. மற்ற யாரும் பெருசாக சான்ஸ் கொடுக்குற மாதிரி தெரியல. மேபி யூஸ் பண்ணலாம் இன்னும் நிறைய. அவரை பக்காவாக இருக்குது. எஸ்கேக்கு கிளைமேக்ஸ் ஃபைட்டு சூப்பராக இருக்குது. தாராளமாக பார்க்கலாம். பாட்டு மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் படத்தில். மூவி நல்லா இருக்கு. அதான் லைக் ஆக்ஷன் மூவி எஸ்கேயோட இதில் நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ டன் இஸ் பெஸ்ட் தான் நான் சொல்லுவேன். அமரனுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் மூவி கம்ப்ளீட்டாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ என்ஜாய் பண்ணலாம். ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இல்லை, அதை நம்ம கம்பேர் பண்ண முடியாது. பட் ஆனால் இவங்களோட காம்போ வந்து நல்லா இருக்கு. எஸ்கேக்கு என்ன வருமோ அதை பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆமாம், நீங்கள் அது சேம் எப்படி துப்பாக்கியில் ஃபைட் சீன்ஸ் எப்படி இருந்ததோ அதை விட இன்னும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு தோணுது. ஆக்ஷன் சீன்ஸாக இருக்கட்டும், ஃபைட் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும்.
சார் அதான் சார் நீங்கள் எப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து ஸ்டோரி அதை பற்றிலாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நார்மலாக நீங்கள் ஒரு ஃபைட் ஷோ பார்க்க போனேன் அப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ண மாதிரி இருந்தது. ஃபைட் சீன் ஒன்னோடமே பயங்கரமாக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ ஸ்டண்ட் மாஸ்டர் யாருன்னு தெரியல, ஆனால் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு ஃபைட்ஸ் எல்லாமே. நான் தான் சொல்கிறேன்ல, எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்த மாதிரி இருந்தது. எப்பயும் பார்க்குற ஃபைட் சீன் மாதிரி இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்தது. ஐ திங்க் வித்யூத் இஸ் ஆடிங் சம் ஸ்கோர் டு த மூவி தான் நான் சொல்வேன். வித்யூத் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அனியோடது வந்து பிஜிஎம் ஃபார் வித்யூத் ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பிஜிஎம்மோட படத்தை என்ஜாய் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். லவ் போர்ஷனுமே இட் டிரைவ்ஸ் த மூவி தான் ஆக்சுவலி. வந்து அந்த கதை வச்சு தான் கதையை ஓடுற மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ தேங்க்யூ.